ட்ரைனிங் வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நம்ம ஊர் ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சுருக்குறோம். எப்படி வந்துருக்கு அப்படியே மணிமணியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராமல் எவ்வளோ நல்லா வந்துருப்பாங்க. அப்படியே கம 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 கமன்னு வருது. ப்ரெட்டு இந்த அளவுக்கு உடைச்சா உடையணும், அந்த மாதிரி பொரியணும். காயெல்லாம் நல்லா அப்படியே வெந்து கரைஞ்சி மாங்காய்லாம் கரைஞ்சி சூப்பராக தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி என்ன கலரில் வந்துருக்கு பாருங்க. இன்றைக்கி நம்ம ஒயிட் புலாவ் பொட்டி சோறுலாம் சொல்கிறாங்க இல்லையா, நாகூர் ஃபேமஸ் ஒயிட் புலாவ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் ஊர் கல்யாணத்துலேயே தான் போடுவாங்க. பிரியாணியை விட இது டாப்பாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் அது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 கிலோ பண்ண போகிறோம். என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 24 கேரட் இந்த ரைஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு 1க்கு 2 தண்ணி வச்சா போதும். 4 கிலோ வரைக்கும் 1க்கு 2 தண்ணி வைக்கலாம். ஸோ 8 பங்கு தண்ணி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, உண்மையாகவே ரொம்ப ஈஸி. அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 30 லிட்டர் தண்ணி கொள்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் இது. எண்ணெயும் நெய்யும் கலந்து ஒரு 400 கிராம் சேர்த்துக்கிறோம். வெறும் நெய்யிலே பண்ணால் டாப்பாக இருக்கும். 20 கிராம் பட்டை, 8 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு. இது ரொம்ப பொரியணுங்கிற அவசியம் இல்லை. கிலோவுக்கு 100 வெங்காயம், 4 கிலோவுக்கு 400 வெங்காயம் நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கக்கூடாது. வெங்காயம் ஒயிட்டாக தான் இருக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் ஒயிட்டாக வதக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு இப்பயே போட்டுடலாம். கிலோவுக்கு 45 கிராம் கல் உப்புங்க. அப்போ 4 கிலோவுக்கு 180 கிராம். இப்போ என்ன நடக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். சரியா? இஞ்சி பூண்டும் ரெண்டும் சேர்த்தே ஒரு 400 கிராம் சேர்த்தா போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா கம கமன்னு வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா இது வெறும் சோறு மாதிரி தான் இருக்கும். நம்ம தொட்டுக்க போகிற ஐட்டத்தினால தான் இது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சரியா? ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாலாம் கிடையாது, நான் போடுறேன். கிலோவுக்கு 2, 4 கிலோவுக்கு 8. இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்குச்சுன்னா கலர் மாறிடும். அதனால் கிலோவுக்கு 100 தயிர், 4 கிலோவுக்கு 400 தயிர். சரியா? இதோடு இதை கலந்துங்க. நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் எல்லாம் சின்ன சின்னதாக கம்மியாக பார்த்துருப்பீங்க. மாஸ்டருக்கு உண்மையான வேலையே இங்கே தான் இருக்குது. வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் எனக்கு ரெகுலர் ஒர்க்கு. ஓகே. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுங்க, ஒரு 2 கைப்பிடி. இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துங்க. சரியா? இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்தால் 1 கிலோ. 4 கப்பு எடுத்துருங்க. 8 தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 3 4 5 6 7 7.5 தண்ணி ஊற்றுறேன். 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேன். பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே ஊற்றிங்க. இதுவே கொதிச்சிக்கும், சரியாக வந்துடும். சுகர் சும்மா ஒரு 20 கிராம். ஓகே. இதை கலந்துக்கணும். இது ஒரு கொதி வரணும். கொதி வந்த உடனே அரிசியை கொட்டிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு தவாவை ஹீட் பண்ணி வச்சுங்க. இது வச்சு தம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணும். 4 கிலோ அரிசியை இப்போ நம்ம சேர்த்துட்றோம். தண்ணியோட சேர்த்துறாதீங்க, குழஞ்சிரும். அரிசியும் அந்த தண்ணி லெவலும் ஈவனாக வந்தோடனே தம் போட்டுடலாம். கரெக்டாக அரிசி கொட்டினது 9வது நிமிஷத்துலேருந்து 11 நிமிஷத்துக்குள்ளே இது ரெண்டும் ஈவன் ஆகிடும். ரைஸும் தண்ணியும் கலந்து வந்துருச்சு பாருங்கள். தவா நல்லா சூடாக வந்தோடனே தம் போட்டுடலாம். இப்போது தவா சூடாக இருக்கிறதுனால வச்ச உடனே உங்களுக்கு ஈவனாக வருது பாருங்கள். சும்மா போட்டு கிண்டினா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், தம்மர் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ரெகுலராக மூடி போட்டு கூட 8 வச்சு கூட தம் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் ஒரு 20 நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா ரெஸ்ட்டு விட்டுட்டோம். 1/2 ஹவருக்கு மேலே. சாப்பாடு பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க. அப்படியே மணிமணியாக இதை நல்லா உடச்சி விட்டுருணும். கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராமல் எவ்வளோ நல்லா வந்துருப்பாருங்க. அப்படியே கம 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 கமன்னு வருது. பிரியாணியாக தோற்று போயிடும் போலருங்க இது வாசத்துக்கு முன்னாடி. ஓகே. அட்டகாசமான ஃபஸ்ட் கிளாஸான 24 கேரட் ஒயிட் புலாவ். இதுக்கு பேர் தான் பொட்டி சோறு, கல்யாண சோறு, புலவு சாப்பாடு எல்லாம் இது தான். இவர் தான் மெயின். இதுக்கு வைக்க போகிற சைடிஷை பொறுத்து இதோட ரெசிபிங்க மாறிக்கிட்டே வரும். 5 கறி சோறா, பொட்டி சோறா, தால்ச்சா சோறா, சட்டி சோறா, சட்டியில் வேணால் கொடுப்பாங்க, குண்டா சோறுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இவர் தான் மெயின் பிளேயரு. இவரை வச்சு தான் மற்ற ஐட்டம். ஓகே. நல்லா உடச்சி விட்டாச்சு.
எல்லாம் சாப்பிட போயிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா தாளிச்சா தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பை வச்சு ஒரு அட்டகாசமான தாளிச்சா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகே, அதுக்கு எவ்வளோ காய்கறி சேர்க்குறோம், என்ன அளவில் மசாலாலாம் சேர்க்குறோங்கிறத பார்த்துருவோம். அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகே, 1/2 கிலோ துவரம் பருப்பு எடுக்கிறேன். தாராளமாக ஒரு 25 பேர் சாப்பிட்லாம். மட்டன் கொழுப்பு ஒரு 1/2 கிலோ. 1 கப்பு பருப்புக்கு 3 கப்பு தண்ணி வைங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போதைக்கு மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துங்க. ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும். எந்த பாத்திரம் சமைக்க போகிறீங்களோ அதை எடுத்துங்க. 1/2 கிலோ பருப்புக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 10லேருந்து 15 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஆப்ஷன் தான், ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காய்கறி கொஞ்சம் பெருசாக போட்டுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் வேகணும். இது உப்பு எப்பயும் நான் சொல்கிறது தான். ஊற்றி சாப்பிட்ற ஐட்டத்துக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 1 கிராம் கணக்கு பண்ணிங்க. பல்க் குக்கிங்கில் 30 கிராம் கல் உப்பு போடுங்க. பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். அது கூட மசாலா ஐட்டம் பாருங்கள். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதே அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனை தூள் வர்றதோ அந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மல்லித்தூள். இப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்னஸும் கிடைக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. இது எல்லாம் நல்லா கலந்து அடுப்பில் ஏற்றிடுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை போட்டுக்கலாம். சட்டியை போட்டு நல்லா நிதானமான தீயில வதக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு சிம்மில் வேகட்டும். 1.5 லிட்டர் தண்ணி இதை அந்த காய்கறியோடு சேர்த்துடலாம். காய்கறி முங்குற மாதிரி நிதானமான தீயில வேக வச்சுங்க. இதெல்லாம் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம மற்ற ஐட்டத்தை சேர்க்கலாம். ஒரு 20 நிமிஷமாக பார்த்திங்கன்னா காய்கறி வெந்துட்டுருக்கு. நம்ம வச்சுட்டு போனால் தண்ணி அளவு அப்படியே நல்லா காயெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நல்லா காய் வெந்த பின்னாடி பருப்பு, கொழுப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, 3 விசிலில் பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. பருப்பு நல்லா கலக்கிக்குங்க. நல்லா கலக்கிட்டு தூக்கி தால்ச்சாவில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ சுடு தண்ணி விட்டு நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரே ஒரு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தால்ச்சாவில் பருப்பு சேர்த்த பின்னாடி எங்கேயும் போகக்கூடாது. தேங்காய் ஊற்றாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தேங்காயும் பருப்பு ஊற்றிட்டிங்கன்னா இறக்குற வரைக்கும் தூரம் போகக்கூடாது. பாருங்கள், தால்ச்சா கலரே வந்துருச்சு. ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். ஃபைனலாக ஆல்ரெடி மாங்காய் இருக்குது. இதில் திக்காக கரைச்ச புளி 50 கிராம் 1/2 கிலோ பருப்புக்கு ஊற வச்சு ஒரு 100-150 தண்ணி விட்டு ஊற்றிங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே பச்சை கருவேப்பிலை சேர்த்துடணும். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தேங்காய் மட்டும் பச்சை ஸ்மெல் போனால் போதும். அட்டகாசமாக தாளிச்சா தயாராகிடுச்சு. ஒரு 2 கிலோ சிக்கன் 65க்கு ஒரு எக்ஸாக்டான அளவு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு 10 கிராம் பீஸாக போட சொல்லியிருக்கேன். இப்படி வெட்டினீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா கூட போதுமானது. ஓகே, இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. 2 கிலோ செஞ்சு நாங்கள் என்னப்பா பண்ண போகிறோன்னு. 2 கிலோக்கு என்னவோ 1/2 கிலோக்கு நீங்கள் அப்படியே கூட 4 டிவைட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸாக்ட் அளவு சொல்ல போகிறேன், வாங்க பார்த்து. ஓகே, 2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம் தூள் உப்பு. கண்டிப்பாக தூள் உப்பு தான் பயன்படுத்தணும். கசூரி மேத்தி இது கிலோவுக்கு 1 கிராமு, 2 கிலோவுக்கு 2 கிராம். சோம்பு தூள், சீரகத்தூள் பார்த்துடலாம். கிலோவுக்கு 5 கிராமு, 2 கிலோவுக்கு 10 கிராம் சீரகத்தூள். அப்போது 2 கிலோவுக்கு 10 கிராம் சோம்புத்தூள், 10 கிராம் சீரகத்தூள், 10 கிராம், மொத்தம் சேர்த்து 20 கிராம். 10 கிராம் கரம் மசாலா. கிலோவுக்கு 10 கிராம், 2 கிலோவுக்கு 20 கிராம். தந்தூரி மசாலா ஆப்ஷனல் தான், போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தூரி மசாலா கிலோவுக்கு 5 கிராம், 2 கிலோவுக்கு 10 கிராம், 2 கிலோவுக்கு 80 கிராம் இஞ்சி, கிலோவுக்கு 40 கிராம், 2 கிலோவுக்கு 80 கிராம், கிலோவுக்கு 40 கிராம் பூண்டு, 2 கிலோவுக்கு 80 கிராம் பூண்டு. ஸோ 80 160. வினிகர் கிலோவுக்கு 40 கிராம் யூஸ் பண்ணலாம். எல்லாமே கிராம் தான். ஓகே, இல்லை நான் வினிகர் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயிர் 50 கிராம், லெமன் ஜூஸ் 15 கிராம் எடை வச்சு போட்டிங்கன்னா வினிகர் பயன்படுத்த வேண்டாம். வினிகர் பயன்படுத்திட்டிங்கன்னா தயிரும் லெமனையும் ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ நான் வினிகர் ஆட் பண்ணி காட்டுறேன். கிலோவுக்கு 40 கிராம், 2 கிலோவுக்கு 80 கிராம். ஃபுட் கலரும் எம்எஸ்ஜியும் இல்லாமல், அதாவது அஜினோமோட்டோவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 65 நான் போட்டு காட்ட போகிறேன். சக்தி மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் போட்டுங்க. இதை போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலரே போட வேண்டியதில்லை. 2 கிலோவுக்கு 40 கிராம் போட்டுக்கலாம். முட்டை 1 கிலோவுக்கு 1 முட்டை. அதிகமாக பண்ணும்போது பாதியாக குறைச்சிக்கலாம். 10 கிலோ பண்ணிங்கன்னா 10 முட்டை போட வேணாம், 5 முட்டை போட்டால் கூட போதும். இப்போ நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம்,
ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 2 முட்டை போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவரை கடைசியாக சேர்த்துக்கலாம். கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம் சேர்க்க போகிறோம். இப்போ 2 கிலோ கோழி இருக்குது, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலா ஐட்டத்தையும். இதில் ஃபுட் கலரோ அஜினோமோட்டோவோ நம்ம போடல, தேவையும் இல்லை. சரியா? இப்போ கார்ன்ஃப்ளவர் ஓகே, எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இல்லைன்னா முன்னாடியே மசாலாவோடைய கார்ன்ஃப்ளவரையும் போட்டு கலந்துட்டு அப்புறமா இதில் ஊற்றிங்க. கோழியில் இருக்கிற ஈரமே போதுமானது. ஜென்ரலாகவே நீங்கள் கோழி எவ்வளோ வடிகட்டினாலும் அதில் தண்ணி இருக்கும். இந்த மாவு போட்டு பிசையும் போது அந்த தண்ணியே போதும். நீங்கள் வேறு தண்ணி தனியாக ஊற்றுனீங்கன்னா பிரச்சனை. எண்ணெயில் போடும்போது மசாலா பிரிஞ்சு போயிடும். இது உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகபட்சம்னா ஒரு 3 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற 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 கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு அளவெல்லாம் இருக்குல்ல, அப்படியே புள்ளி போட்ட மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் கழித்து நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா காஞ்சிருட்டுங்க. காஞ்ச பின்னாடி 65 போடும்போது கை பத்திரமா வச்சு போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துங்க. அதுக்கப்புறமா போட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. மொத்தமாக இந்த மாதிரி 10 கிராம் பீஸாக இருந்தால் 2 நிமிஷம் 30 செகண்டில் சிக்கன் வெந்து வந்துடும். நல்லா கிறிஸ்பாகவே வெந்துடும். நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து எடுத்தாங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணுன்னா ஒரு 2.25 நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 300 கிராம் பிரெட்டை வச்சு பிரெட் அல்வா செய்ய போகிறோம். எல்லாமே உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. கமர்ஷியல் பிரெட் அல்வாக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 300 பிரெட் எடுத்துக்கணும்னா 2 டைம் தண்ணி எடுக்கணும். 300க்கு 2 மடங்குனா எவ்வளோங்க? 600. 600 தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 300 பிரெட் எடுக்கிறீங்கன்னா 600 சர்க்கரை. இதில் ஒரு 500 கிராம் போட்டுங்க. ஒரு 100 கிராம் நம்ம என்ன பண்ணலாம், ஏலக்காவோட போட்டு அரைச்சிக்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்கிற 100 கிராம் சர்க்கரையை இதில் போட்டுக்கோம். சரியா? ஏலக்காய் ஒரு 3 கிராம். இதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம், அப்படியே சேர்த்தாலும் எந்த தப்பும் இல்லை. சரியா? இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெயில் முங்குற மாதிரி ப்ரெட்டை போடுங்க. கண்ணாம்னான்னு எல்லாத்தையும் கொட்டக்கூடாது. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. அப்படியே டிப் பண்ணி கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுத்துங்க. எண்ணெயிலையும் பொரிக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் நெய்யில் கூட பொரிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆயில் ஊற்றி தான் பொரிக்கணும். ஆர்வ கோளாறில் 65ல் பொரிச்ச எண்ணெயிலெல்லாம் பொரிச்சிடக்கூடாது. ப்ரெட்டை வெளியே எடுத்த பின்னாடியும் கலர் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த எண்ணெய் சூட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினருக்கு மாற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு இப்போ இதுக்கு பாகெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போது அந்த அரைச்ச ஏலக்காய் தூளையும் சர்க்கரையும் போட்டுடுறோம். எல்லாம் சேர்ந்து கரையிட்டோம். பாதாம் எசன்ஸு ஒரே ஒரு முடி ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி போச்சு. கரைஞ்ச உடனே இந்த பொரிச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு இந்த அளவுக்கு உடைச்சா உடையணும், அந்த மாதிரி பொரியணும். போட்டுறீங்க, கொதிக்குது. கொதிச்ச உடனே மூடியை போட்டுறீங்க, சிம்மில் வச்சுடுறீங்க. 10 நிமிஷம் கண்டினியூவாக அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறிடும். ஓகே, 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தோம். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறம் அடுப்பு எரியணுங்கிற அவசியம் இல்லை. அணைச்சிட்டு கை விடாமல் கிண்டிக்க வேண்டியதான். நல்லா அப்புறம் பிடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 100 ரூபா 120 ரூபா ரேஞ்சில் தான் பிரியாணி விற்க போகிறேன். ஆனாலும் பிரெட் அல்வா கொடுப்பேன்னா இந்த ரேஞ்சிலே கொடுத்துடலாம். மில்க் மேடு, நெய், முந்திரி எல்லாம் போட முடியாது. ஒரு 150 ரூபா 160 ரூபா பிரியாணி விற்கிறீங்கன்னா நெய், முந்திரி, மில்க் மேடு இதெல்லாம் சேர்க்கலாம். 300 கிராமுக்கு நீங்கள் எவ்வளோ மில்க் மேடு சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் மில்க் மேடு சேர்க்கலாம். எல்லாம் கிராம் தான். இது கூட நல்லா ஒரு 50 கிராம் நெய், ஒரு 25 கிராம் முந்திரி எல்லாம் போட்டு பெரட்டி அள்ளிட்டிங்கன்னா அட்டகாசமான பிரெட் அல்வா தயாராகிடும். இது வெயிட்டில் இப்போ காமிச்சிடுறேன். 100 கிராம் ப்ரெட்டு போட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு வரணும்? அப்போ 1/2 கிலோ வரணும். அப்போ 300க்கு 1.5 கிலோ வரணும். அவ்வளோதான். 1.5 கிலோ ப்ரெட்டு வந்தால் ஓகே. 1268 இருக்குது. இதில் நான் உங்களுக்கு தனியாக டேஸ்ட்டு பார்க்க அள்ளி வச்சேன்ல, அது 1500 கிராம் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஒரு ஆளுக்கு 50 கிராம் கொடுத்தோம்னா 30 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். 50 கிராமுங்கிறது போதுமானதாக இருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியில். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். 50 கிராம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ரேஞ்சில் கொடுத்தா போதுமானது. ஒரு அட்டகாசமான பிரெட் அல்வா செஞ்சு காமிச்ச திருப்தியோடு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். பிரெட் அல்வா, எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஒயிட் புலாவ் போட்டுருவோம். ஒயிட் புலாவ் ஓகே. நல்ல ஒரு சிக்கன் கிரேவி.
அதனால் சிக்கன் கிரேவி ரெசிபி ரெக்கார்ட் பண்ணல. மட்டன் தால்ச்சா இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் தாளிச்சா. ஸோ இது கூட ஒரு வெங்காய பச்சடி வச்சுக்குவோம். சரியா? எல்லாம் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் இது. ஸோ ஒரு வெங்காய பச்சடியோடு சேர்த்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இதில் எந்தெந்த ரெசிபி உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் கிரேவி மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியலங்க. அது நான் உங்களுக்கு தனியாக நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு முறையாக அது அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, சாப்பிட்ருவோமா நீயே தான் சாப்பிட்டுங்கிற எங்களுக்கு கொடுத்த படம் இல்லைங்கிறீங்க. நம்ம ஒரு மீட்டப் வைப்போம் ஒரு டைம். நம்ம சேனலும் கொஞ்சம் வளரட்டும், நம்மளும் ஒரு மீட்டப் வைப்போம். ஃபேன்ஸ் மீட்டப் வைப்போம். ஓகே, சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, தால்ச்சாவோட சரன்னு இறங்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. ரெசிபி மட்டும்தாங்க என்னால் இப்போ போட முடியும். கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே உங்களுக்கும் வந்துடும். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.